உங்கள் கனவுக்காக கடுமையாக உழைத்தும் தொடர்ச்சியான நிராகரிப்புகளை சந்தித்திருக்கிறீர்களா? சோஃபி தன் மேஜையில் அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு வந்த ஒவ்வொரு இல்லை என்பதையும் நினைவூட்டும் கடிதக் குவியல் அங்கே இருக்கிறது. சோஃபி பதிப்பகங்களிலிருந்து 37 நிராகரிப்பு கடிதங்களை எண்ணுகிறாள். ஒவ்வொன்றும் அவளுடைய போராட்டங்களின் கூர்மையான நினைவூட்டல். அவள் பெருமூச்சு விடுகிறாள். அவளுக்குள் சந்தேகம் எழுகிறது. சோஃபியை ஒரு அமைதியான காஃபி கடையில் காண்கிறோம். அவள் தனது புதிய நிராகரிப்பு கடிதத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய நண்பன் மார்க்கஸ் உள்ளே வந்து அவளுடைய கவலையை கவனிக்கிறான். மார்க்கஸ் அமர்ந்து மெதுவாக அவளிடம் கடிதத்தை பற்றி கேட்கிறான். சோஃபி தலையை ஆட்டுகிறாள். பல முயற்சிகளுக்கு பிறகு தொலைந்து போனதாக உணர்கிறாள். மார்க்கஸ் தனது 43 நிராகரிப்புகள் மற்றும் ஒவ்வொன்றிலிருந்தும் கற்றுக்கொண்ட பாடங்கள் பற்றிய தனது சொந்த கதையை பகிர்ந்து கொள்கிறான். சோஃபி ஆச்சரியத்துடனும் நம்பிக்கையுடனும் கேட்கிறாள். மார்க்கஸ் நிராகரிப்பு குறிப்புகள் மற்றும் விவரங்கள் அடங்கிய நீண்ட பட்டியலை சோஃபிக்கு தன் தொலைபேசியில் காட்டுகிறான். பின்னூட்டத்திலிருந்து தான் எப்படி கற்றுக்கொண்டேன், மெதுவாக தன் எழுத்தை மாற்றிக்கொண்டேன் என்று விளக்குகிறான். மார்க்கஸ் தனது தனித்துவமான குரலை விட்டுக் கொடுக்காமல் தனது எழுத்தை எவ்வாறு சரி செய்து கொண்டான் என்று சோஃபியிடம் கூறுகிறான். தோல்வி அடைவது வளர்ச்சியின் ஒரு பகுதி என்பதை சோஃபி உணர்ந்து கேட்கிறாள். சோஃபி தனது நிராகரிப்பு கடிதங்களை புதிய புரிதலுடன் பார்க்கிறாள். அவற்றை தடைகளாக மட்டுமல்லாமல் ஆசிரியர்களாகவும் பார்க்கிறாள். அவள் ஆன்லைன் எழுத்துக்குழுக்களில் சேர்கிறாள், பட்டறைகளில் கலந்து கொள்கிறாள், தினமும் எழுதுகிறாள். தனது கடந்த கால பின்னூட்டங்களை படித்து படிப்படியாக வளர்கிறாள். சோஃபி தனது 38வது படைப்பை அனுப்புகிறாள். அவளது இதயம் பயம் மற்றும் நம்பிக்கையும் கலவையாக இருக்கிறது. காலம் கடக்கிறது. பின்னர் ஒரு புதிய கடிதம் வருகிறது. இறுதியாக ஒரு ஏற்பு. சோஃபி தனது புதிய ஆசிரியரை சந்திக்கிறாள். தனது கதையை பகிர்ந்து கொள்கிறாள். ஆசிரியர் புன்னகைத்து சோஃபி ஒவ்வொரு கடிதத்திலிருந்தும் கற்று வளர்ந்ததாக கூறுகிறார். ஒவ்வொரு நிராகரிப்பும் முடிவல்ல, மாறாக உங்கள் தனித்துவமான குரலை கண்டறிவதற்கான ஒரு படி. மாயா ஏஞ்சலோ சொன்னது போல், நீங்கள் பல தோல்விகளை சந்திக்கலாம், ஆனால் நீங்கள் தோற்கடிக்கப்படக்கூடாது. தோல்வி உங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து வளர உதவிய ஒரு நேரத்தை உங்களால் நினைக்க முடிகிறதா? உங்கள் சொந்த மேஜை நிராகரிப்புகளால் அல்ல, பாடங்களால் மூடப்பட்டிருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள்.